டோரேமான்ல வர பேம்பு காப்டரை நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா? டோரேமான் பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதிகமா பார்த்த கேட்ஜெட்னா அது பேம்பு காப்டர் தான். சின்ன வயசுல இந்த பேம்பு காப்டர் நம்மகிட்டயும் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்லாம் நம்ம நினைச்சு பார்த்துருப்போம். நம்ம வாட்டுக்கு ஸ்கூலுக்கு ஜாலியா பறந்து போயிட்டு வீட்டுக்கு பறந்து வரலாம்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப கொஸ்டின் என்னன்னா, இதை கிரியேட் பண்ண முடியுமா? இப்ப இருக்க சயின்ஸ் படி இதை நம்மளால கிரியேட் பண்ண முடியாது. இதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு மனுஷனை பறக்க வைக்கணும்னா அதுக்கு அதிகமான லிஃப்ட் தேவைப்படும். பேனுகாப்டர்ல இருக்க அந்த குட்டி ப்ராப்பலர், அதாவது அந்த பிளேட்ஸ், குட்டி பிளேட்ஸால அந்த அளவுக்கு காத்தை கீழே தள்ளி ஒரு மனுஷனை தூக்க முடியாது. அதனாலதான் ஹெலிகாப்டர் பிளேட்ஸ் எல்லாமே பெருசா இருக்கும். இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, பேம்பு காப்டரை நம்ம தலையில தான் மாட்டியிருப்போம். நம்ம பேம்பு காப்டரை போட்டுட்டு பறக்கும்போது நம்ம கழுத்து தான் நம்ம மொத்த பாடி வெயிட்டையும் தாங்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம கழுத்துல நிறைய இன்ஜுரி வர்றதுக்கான சான்ஸும் இருக்கு. ஸோ பேம்பு காப்டர் இப்போதைக்கு பாசிபிள் இல்லை. ஆனால் சயின்ஸ் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. யாருக்கு தெரியும், இன்னும் ஒரு 100 or 200 இயர்ஸ்ல நம்மக்கிட்டையும் பேம்பு காப்டர் மாதிரி ஒரு டிவைஸ் இருக்கலாம். ஃபியூச்சர்ல யாராவது ஆன்டி கிராவிட்டி டிவைஸ் கூட கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிச்சா நம்ம இதை பாசிபிள் ஆக்கிக்கலாம். அண்ட் டோரேமான் கூட நம்ம செஞ்சுரியில் செஞ்ச ஒரு ரோபோட் கிடையாது. 27th செஞ்சுரியிலேருந்து தான் வந்திருக்கான். ஸோ பேம்பு காப்டரும் 27th செஞ்சுரியிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் 100 இயர்ஸில் நம்மக்கிட்டையும் பேம்பு காப்டர் இருக்கலாம். உங்களுக்கு பேம்பு காப்டர் கிடைச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.